நம்ம பொதுவாக அம்மா அப்படின்னு நினச்சா என்ன, பாசமாக சாப்பாடு ஊட்டுவாங்க, எப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க அப்படின்னு சினிமாவில் இருக்கு இல்லையா, அந்த அம்மா எல்லாம் இல்லை. அம்மாவுக்கு அம்மா என்ன ஒன்றுன்னா, இப்போது நம்ம ஒரு சிஸ்டர், டாட்டர், இப்படி ஒரு பெண்களாக இருக்கிறவங்க நம்ம வாழ்க்கையில் பாட்டியாக வருவாங்க. உறவுகள் வைஸ் எல்லாமே பெண்கள் தான். ஆனால் அம்மா அப்படிங்கிறவங்க மட்டும்தான் வெளியே நம்ம போயிட்ட பிறகு கூட நமக்காகவே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டியா, போய் பத்திரமா இறங்குனியா, எப்போ கிளம்ப போகிற, எப்போ வரப்போகிற அப்படிங்கிற அந்த கேள்விகள் இருக்கு இல்லையா, அந்த கேள்விகள் அம்மாங்கிற அந்த உறவுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கும். மற்ற உறவுகள்லாம் போயிட்டு பத்திரமா வாப்பா அப்படின்னு முடிச்சுக்குவாங்க. வந்துட்டியா அப்படின்னு வந்த பிறகு கேட்பாங்க. இவ்வளோதான் இருக்கும். அப்போ அம்மா அப்படிங்கிறது இயற்கையினுடைய ஒரு தன்மை. நேச்சர் அம்மாவுக்கு அதிகமான பொறுப்புகளை ஒப்படைச்சிருக்கு. அம்மாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறையா இருக்கு. அப்போ பெண்கள் எந்த உறவுகளில் இருந்தாலும் அம்மாங்கிற உறவுகளில் மட்டும் அவங்க மேம்பட்டு இருக்காங்க. அதில் எல்லா அம்மாக்களுமே உண்மையிலுமே உயர்ந்தவர்கள், பாசமானவர்கள் அம்மாக்கள் தான். அதுக்கு இணை யாருமே இல்லை. அது கூட பொறுப்புகள் அதிகமாக இருக்கு.